இன்ஸ்டாகிராம்ல உங்களோட அக்கவுண்ட் வந்து ஒரு பிரைவேட் அக்கவுண்டா ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்பீங்க. அப்போ வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்து வரும். இது எதனால வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரதை எப்படி சால்வ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து எப்படி வந்து பிரைவேட் அக்கௌண்டா மாத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து ப்ரைவேசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ப்ரைவேசி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டிமேஷன் வந்து ஷோ ஆகும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக வந்து மாற்ற முடியாது. ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டை வச்சுருந்தா பப்ளிக் அக்கௌண்ட்டாக மட்டும்தான் வச்சுக்க முடியும். ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்ற முடியாது. ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குது, கிரியேட்டர் அக்கௌண்ட் இருக்குது. இந்த ரெண்டுத்தில் எந்த அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தாலும் சரி, உங்களால் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட்டாக வந்து மாற்ற முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்னா என்ன, பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அக்கௌண்ட், கிரியேட்டர் அக்கௌண்ட் இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து கிளியர் ஆகிடலாம். சிம்பிளாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி இன்டிமேஷன் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக வந்து மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் வந்து பர்சனலுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக ப்ரைவேட்டாக மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதை சரி பண்ணா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் செட்டிங்ஸ் பேஜ் வந்துருங்க. அதில் வந்துட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தீங்கன்னா கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்கும். இதே பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தீங்கன்னா பிஸ்னஸ் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி ஸ்விட்ச் டு பர்சனல் கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ப்ரொஃபஷ்னல்லேருந்து பர்சனலாக வந்து மாறிடும். ஒன்ஸ் மாறினதுக்கப்புறம் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ரைவேசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு ப்ரைவேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரைவேட்டாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எப்படி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.